அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் ஏற்கனவே 30 பேரது உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மேலும் 4 பேரது உடல்கள் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன், தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 பேர் தொடர்பான விவரம் என்ன? மீதம் இருக்கக்கூடிய எஞ்சியவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டதா? அது தொடர்பான விவரங்களும் பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்றைக்கு தாவேகா சார்பாக கரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பரிதாபமாக பலியாகினார்கள். அந்த 39 பேரின் உடலும் கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு நேற்றையிலிருந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை வரை 30 நபர்களின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. தற்போது மீண்டும் 4 நபர்களின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 39 பேரில் 34 பேரின் உடல் தற்போது வரை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கூறிய மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 நபர்களின் உடல்களும் உடற்கூறாய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதில் ஒரு சில உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கான பணிகளையும் மருத்துவமனை சார்பில் காவல்துறையோடு இணைந்து அதை செய்து வருகிறார்கள். தற்போது ஆகாஷ் என்ற ஒரு நபரின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் மற்றும் கோகிலாஸ்ரீ இருவருமே இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கிறார்கள். கோகிலாஸ்ரீயின் உடல் காலை 8 மணிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது குறிப்பிடத்தக்கது. இருவரின் திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த இருவரும் பலியாகி இருக்கிறார்கள். தற்போது ஆகாஷுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரூர் மருத்துவமனை முழுவதுமே மரண கோலங்களாகவே மரண கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினும் உறவினர்கள், எங்கு திரும்பினும் கண்ணீர் அழுகுறர்களே நம்மை வாட்டி வதைக்கிறது. அந்த அளவிற்கு மனதை பிடியக்கூடிய காட்சிகளாகவே கரூர் மருத்துவமனை காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து உறவினர்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தங்களது உறவினர்களுக்கு என்ன ஆயிற்று, தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன ஆயிற்று என்று ஓடோடி வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அவர்கள் அழுது புலம்பி வரக்கூடிய காட்சிகள் நம்மை பாதிக்கிறது. குறிப்பாக தற்போது 34 நபர்களின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களின் உடல்கள் அடையாளம் காணும் பணியும் அதே போல உடற்கருவாய்வு செய்யக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒவ்வொருவரின் உடலானது ஒவ்வொரு உடலாக தற்போது உடற்கருவாய்வு பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மார்ச்சரி முன்பாக 34 பேரின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டாலும் இன்னமும் பொதுமக்களும் உறவினர்களும் தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன பாதிப்பாக இருக்குது, அவர்களுடைய உடல் எப்பொழுது ஒப்படைக்கப்படும் என்ற இந்த சோகம் தேர்ந்த ஒரு முகத்தோடு இந்த பிணக்கிடங்கு முன்பாக காத்திருக்கிறார்கள். தங்களுடைய உறவினர்களை எப்படியாவது கடைசியாக ஒரு முறை பார்த்துவிட வேண்டும், இவ்வளவு நாள் பார்க்கவில்லை, கடைசியாக போகிற போக்கில் அவரது உடலை நாம் பார்த்துவிட வேண்டும் என்று கண்ணீரோடு இவர்கள் அழுது புலம்புகிறார்கள். நாம் இங்கிருந்து பார்த்து வருகிறோம். குறிப்பாக உறவினர்கள் மருத்துவமனைக்கு அதிக அளவில் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிணக்கிடங்கு முன்பாக தற்போது பார்த்தோம்னா கூட ஒரு 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு இருக்கிறார்கள். தங்களுடைய உறவினர்களின் உடல்களை வாங்கி வருகிறார்கள். மருத்துவமனை சார்பிலும் விரைவாக ஒவ்வொரு உடலும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஒப்படைக்கப்பட்ட அந்த 4 உடல்களில் ஒருவர் ஆகாஷ், அவருக்கு தான் அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது. அவருடைய திருமணத்திற்கு சமைக்க இருந்த சமையல்காரர் நமக்கு பேட்டியம் அளித்திருந்தார். சமையலுக்கு 2000 ரூபாய் ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க, ஆனா பரிதாபமா பலியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவர் பேட்டி கொடுத்திருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே போல ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. அந்த குழந்தையின் பள்ளியின் சார்பாக பள்ளியின் முதல்வர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து குழந்தைக்கு இறுதி அஞ்சலியை இந்த பிணக்கிடங்கு முன்பாக செலுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்று விடுமுறை தினத்தில் அனைவரும் இந்த பிணக்கிடங்கு முன்பாக குவிந்து தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பெற்றோர்கள் என அனைவருக்கும் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோகம் தேர்ந்த முகத்தோடு கண்ணீரோடு அவர்கள் அந்த பிரியாவிடை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை கரூரில் ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது வரை காவல்துறை, மருத்துவமனை நிர்வாகம் இணைந்து இந்த பகுதியில் பிணக்கிடங்குக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த உறவினர்களை சமாதானப்படுத்தி அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு அவருடைய உறவினர்களின் உடல்களை உடனடியாக, அதாவது எவ்வளவு சீக்கிரம் உடற்கூறாய்வு செய்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒவ்வொரு உடல்களாக உடற்கூறாய்வு செய்து உறவினரிடம் ஒப்படைத்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட உறவினர்களை தாண்டி பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த பகுதியில் புரிந்திருக்கிறார்கள். என்ன ஆயிற்று, நம்முடைய மக்களுக்கு என்ன ஆயிற்று என்ற அவர்கள் இந்த பிணக்கிடங்கு முன்பாக குவிந்திருக்கிறார்கள்.
தற்பொழுது 34 பேரின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடியவர்களின் உடல்கள் ஒப்படைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.